சாந்தி. நம் அனைவருக்கும் பாபா உலக நன்மையின் மிக உயர்ந்த காரியத்தை வழங்கியிருக்கிறார். நாம் கர்மத்தின் களத்தில் இருந்தபடி நமது சேவையையும் நினைவில் வைத்துக் கொள்வோம். பகவான் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காரியத்தை கூட மறந்துவிடக்கூடிய அளவிற்கு நமது உலகாயுத வாழ்க்கையில் நாம் பிஸியாகிவிடக்கூடாது. அப்போது நாம் பாபாவிடமிருந்து விலகிக்கொண்டே செல்வோம். அவரது ஆசிகள் கூட நமக்கு கிடைக்கப்பெறாது. எவ்வாறு ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறதென்றால் அன்றாட காரியங்கள் செய்து கொண்டே அதன் கவனமும் உங்களுக்கு இருக்கும் அல்லவா? அவ்வாறே உலக நன்மை புரிவது, அனைவருக்கும் தூய அதிர்வலைகளை பரவச் செய்வது, அனைவருக்கும் சுகம் மற்றும் அமைதியின் செய்தியை கூறுவது, பாதையை காட்டுவது, இதுவும் நமது பரம கடமையாகும். நாம் அறிவோம், வாயின் மூலமாக நாம் மக்களுக்கு என்ன செய்தி கூற விரும்புகிறோமோ அதனை முழுவதுமாக கூற முடியாது. மக்கள் துக்கத்தில் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் இந்த விகாரங்கள்தான் உங்களது துக்கத்திற்கு காரணம், இவற்றை விட்டுவிடுங்கள் என்பதை கேட்பதற்கு தயாராக இல்லை. அவர்கள் மிகுந்த எதிர்மறைத்தன்மையோடு இருக்கிறார்கள். அந்த எதிர்மறைத்தன்மை மிகுந்த பாதிப்பை அவர்களுக்கு ஏற்படுத்துவதை அவர்கள் உணரவில்லை. ஆனால் நாம் நமது மனதின் அதிர்வலைகள் மூலமாக அப்படிப்பட்டதொரு வாயுமண்டலத்தை உருவாக்க முடியும். அதன் மூலம் மனிதர்கள் தாமாகவே தமது குறைகளை, பலவீனங்களை, தமது தவறுகளை உணர்ந்து கொள்ள முடிய வேண்டும். தனது வாழ்க்கையில் துக்கமும் அமைதியற்ற தன்மையும் இருப்பதற்கான காரணம் என்ன என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வாருங்கள், இன்று நாம் இந்த இரட்டை காரியத்தை மேற்கொள்வோம். இரட்டை சேவை புரிவோம். நமது உலகாயத காரியங்களை கூட ஆன்மீக சேவையாக மாற்றுவோம். இது எனது வீடு, எனது குடும்பம் அல்ல, இதுவும் இறைவனுடைய யஜ்யமாகும். நான் யஜ்ய சேவை புரிந்து கொண்டிருக்கிறேன். பாபாதான் எனக்கு இந்த சேவையை கொடுத்திருக்கிறார். இந்த உணர்வோடு நாம் உலகாயத சேவை செய்தாலும் கூட அது யஜ்ய சேவையாக கணக்கிடப்படுகிறது. அதாவது அது நமது சேவையின் சேமிப்பு கணக்கில் வந்து விடுகிறது. அடுத்ததாக, வார்த்தைகளின் மூலமாக சேவை செய்வதற்கு நமக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் பிறருக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்போம். ஆனால் மனதின் மூலமாக நிரந்தரமாக நாம் நல்ல அதிர்வலைகளை பரவச் செய்து கொண்டே இருப்போம். இது மிக நல்ல உணர்வை ஏற்படுத்தும். அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை சில மணித்துளிகளை ஒதுக்கி இவ்வுலகிற்கு நல்ல அதிர்வலைகளை பரவச் செய்து கொண்டே இருப்போம். அவ்வப்போது பயிற்சி செய்வோம். என் தலை மீதுதான் கல்பமரம் நிற்கிறது. நான் இந்த உலகின் ஆதார மூர்த்தி மற்றும் அனைவருக்கும் நன்மை செய்யும் உத்தார மூர்த்தியாவேன். நான் தூய்மைத்தன்மையின் பரிஷ்தா ஆவேன். தூய்மைத்தன்மையின் தேவியாவேன். என் மூலமாக இந்த முழு கல்ப மரத்திலும் தூய அதிர்வலைகள் பரவி கொண்டிருக்கின்றன. அடுத்த முறை பயிற்சி செய்வோம். நான் லைட் ஹவுஸ், மைட் ஹவுஸ் பரிஷ்தா ஆவேன். எனது ஒளி மற்றும் சக்தியின் அதிர்வலைகள் நாலா புறங்களிலும் பரவி கொண்டிருக்கின்றன. அடுத்த முறை பயிற்சி செய்வோம். நான் பூலோக உருண்டையின் மீது நின்று கொண்டிருக்கிறேன். பரந்தாமத்திலிருந்து பாபாவின் அதிர்வலைகள் என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றன. மேலும் நாலா புறங்களிலும் பரவி கொண்டிருக்கின்றன. அடுத்த முறை பயிற்சி செய்வோம். நான் தூய்மை தன்மையின் பரிஷ்தா ஆவேன். இந்த முழு இயற்கையின் தலைவனாவேன். பாபாவின் தூய அதிர்வலைகள் எனக்குள் நிறைந்து என் மூலமாக முழு இயற்கையிலும் பரவுகின்றன. இயற்கை பரிசுத்தமாகிக் கொண்டிருக்கிறது. அடுத்த முறை பயிற்சி செய்வோம். நான் மாஸ்டர் ஞான சூரியனாவேன். ஞான சூரியனாகிய தந்தையின் அதிர்வலைகள், ஒளி மற்றும் சக்தி என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றன. என் மூலமாக நாலா புறங்களிலும் பரவுகின்றன. இந்த 5 பயிற்சிகளை 5 முறைகள் செய்த பின்பு மீண்டும் மீண்டும் ரிப்பீட் செய்வோம். குறைந்ததிலும் குறைந்தது ஒவ்வொரு பயிற்சியும் 3 முறைகளாவது ரிப்பீட் ஆகிவிடும். இவ்வாறு பயிற்சி செய்யும் போது நம்மை சுற்றியுள்ள சூழ்நிலை
ஆன்மீகமானதாக மாறிவிடும். மாலைக்குள் தெய்வீக தன்மையை நாம் அனுபவம் செய்வோம். இவை மிக அழகான பயிற்சிகளாகும். இவற்றின் மூலமாக இரட்டை சேவை செய்து கொண்டே செல்வோம். பௌதிக ரீதியான சேவைகளை முழு உலகிலும் பலரும் செய்கிறார்கள். ஆனால் நாம் இப்படிப்பட்ட ஆன்மீக அதிர்வலைகளோடு சேவை செய்வோமானால் பார்ப்பவர்களுக்கு தெய்வீக காட்சிகள் தென்படும். இவர்கள் உலகத்தவரிடமிருந்து முற்றிலும் தனிப்பட்டவர்கள் என்று அவர்களுக்கு அனுபவம் ஏற்படும். நாம் இந்த பயிற்சிகளை மனதில் செய்து கொண்டே இருப்பதற்கு கவனம் செலுத்தினால் போதும். மேலும் இதன் தாக்கம் எத்தனை அழகாக பரவுகிறது என்பதை நம்மால் பார்க்க முடியும். ஓம் சாந்தி.